எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. விஜயா வந்து அப்படியே கத்துறாங்க, "என் பையன விட்டுருங்க. என் பையன் எதுவுமே பண்ணல. அவன் நல்லா படிச்சிருக்கான். நெறைய டிகிரி வாங்கியிருக்கான். அவன விட்டுருங்க. அவன ஜெயில்ல போட்டு அடைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. பின்னாடி முத்து, மீனா, அந்த லாயர் எல்லாருமே இருக்காங்க. "இங்க பாருங்கம்மா, உங்க இஷ்டத்துக்குலாம் விட முடியாது. உங்க பையன் தப்பு பண்ணியிருக்கான். அவன நாங்க எப்படி விட முடியும்? அவன் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான். அதனால விட முடியாது. நாங்க எதுவா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்ல நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அதுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்றாங்க. ஐயோ! என் பையன விட்டுருங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. பின்னாடி முத்து நிக்கிறாரு. "ஏம்மா நீங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்குறாங்க. "எல்லாத்துக்கும் காரணமே இந்த முத்து, மீனா 2 பேரும் சேர்ந்து தான் என் புள்ளைய இப்படி கொண்டு வந்து ஜெயில்ல வச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமா கத்திட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அப்படியே ரோகிணி ஓடி வராங்க. வந்து, "மனோஜ், மனோஜ் உனக்கு என்ன மனோஜ் ஆச்சு? என்ன மனோஜ்? ஏன் மனோஜ் நீ இப்படி உள்ள இருக்க?" "ஐயோ! சார் அவன் ஒரு அப்பாவி. என் வீட்டுக்காருக்கு எதுவுமே தெரியாது. அவர் ரொம்ப 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 ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு எதுவுமே தெரியாது சார். யாரோ அவர பின்னாடி இருந்து தூண்டி விட்டுருக்காங்க. அதனால தான் அவன் சைன் பண்ணியிருக்கான். இல்லன்னா அவர் அப்படி பண்ண மாட்டாரு." அப்படின்னு ரோகிணி அப்படியே கத்துறாங்க. "இங்க பாரும்மா, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. "சரி ஏதாவது வழி இருக்கா? என் புருஷன வெளிய எடுக்க ஏதாவது வழி இருக்கா?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, அந்த ஃபினான்ஷியர் இருக்கார்ல, அவரு வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பா நான் விட்டுருவேன். அப்படி இல்லன்னா நான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்றாங்க. "ஏய்! நீ எதுக்குடி இங்க வந்திருக்க?" அப்படின்னு விஜயா கத்துறாங்க. "இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க. என்னோட புருஷன நான் வெளிய எடுத்துருவேன்." "சார் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குமா? அதுக்குள்ள வந்துட்டா ஓகே. இல்லன்னா நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம்." அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. "எனக்கு டைம் குடுங்க சார். நான் போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசுறேன்." அப்படின்னு ரோகிணி போறாங்க. போயிட்டு அங்க மனோஜ் கிட்ட பேசுறாங்க. "மனோஜ் நான் கண்டிப்பா உன்ன காப்பாத்திருவேன் மனோஜ். விடமாட்டேன் மனோஜ். நான் போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா ஓடுறாங்க. வெளிய எல்லாருமே வராங்க. "இங்க பாருங்க, இதுக்கும் மேல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காதீங்க. ஏன்னா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்." அப்படின்னு லாயர் சொல்றாங்க. "என்னால முடியாது. நான் வரமாட்டேன்." அப்படின்னு விஜயா கத்துறாங்க. "அம்மா வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு. அப்போ அந்த லாயர் கிட்ட கேட்குறாங்க, "என்னதான் பண்றது இதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவும் பண்ணது ஃபோர்ஜரி. சைன் பண்ணது தப்பு. அதனால அந்த சைன செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. எதுவுமே வழி இல்ல. நம்ம வேணா பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம். அது கூட ஃபோர்ஜரின்றதுனால பெயில் கிடைக்குமான்னு தெரியல. 15 நாள் ரிமாண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெயில் தரலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப என்னதான் பண்றது? மனோஜ் அண்ணன காப்பாத்த முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் கேட்குறாங்க. "எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த ஃபினான்ஷியர் கிட்ட போய் பேசலாம். அவரு ஏதாவது வந்துட்டு வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா விட்டுருவாங்க மனோஜ." அப்படின்னு அந்த லாயர் சொல்றாங்க. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா போறாங்க. போயிட்டு சிந்தாமணிய பார்க்கணுன்னு அப்படியே உள்ள போறாங்க. "விடுங்க, விடுங்க. சங்க தலைவி வந்திருக்காங்க." அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. உள்ள மீனா வந்தோனே, "என்ன மீனா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. "எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். எதுக்காக மனோஜ உள்ள தூக்கி வச்ச? நீ தானே அந்த ஃபினான்ஷியர் கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ண." அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "நான் என்ன பண்ணேன்? அவன் ஏதோ தப்பா சைன் பண்ணியிருக்கான், ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான். அதனால அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "எனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே காரணமே நீ தான்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, கண்டிப்பா மனோஜ் வெளிய வரணும். அப்படி வரல, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீ நெறைய பேர்கிட்ட வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கேஸ் குடுத்து உன்ன தூக்கி உள்ள வச்சுருவேன்." அப்படின்னு.